அனைவருக்கும் வணக்கம். ஆசீவக பிரம்மச்சரியம் நாள் 1. இந்த சேலஞ்சில் முதல் நாள், இந்த நாளில் மனதுக்கான பயிற்சி என்னதுன்னா, 1 மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்கிக்கணும். 1 மணி நேரம் உங்கள் மொபைல் ஃபோனில் அலாரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அமைதியாக தவம் பண்ணணும். தவம் பண்ணுறதுனா வேற ஒன்றும் இல்லை, அமைதியாக உட்காந்துக்கோங்க. அப்படி உங்களால் எவ்வளோ நேரம் சும்மா உட்கார முடியுன்றத நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. முன்னாடியே சொன்னோம், ஒரு நோட்டு வச்சுக்கோங்கன்னு. அந்த நோட்டில் நாள் 1 டே 1 சேலஞ்சுன்னு போட்டு மனதுக்கான பயிற்சி அப்படின்னு போட்டு 1 மணி நேரம் அலாரம் வச்சுருக்கீங்களே, எவ்வளோ நேரம் உங்களால் சும்மா உட்கார முடியுன்றத அந்த நோட்டில் எழுதுங்க. நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த பயிற்சி எதுக்காகனா, நாம் நம்மளுடைய ஐம்புலன்களை எவ்வளோ நேரம் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத பார்க்கறதுக்கு தான். நம்ம மனம் நமக்கு எவ்வளோ நேரம் கட்டுப்பட்டு இருக்குது அப்படின்றது பார்க்கறதுக்காக தான் இந்த பயிற்சி. அதனால் குறைந்த நேரமாக இருந்தால் கூட பிரச்சனையே இல்லை. எவ்வளோ நேரம் உங்களால் சும்மா உட்கார முடியுதோ கண்ணை மூடிட்டு சும்மா உட்காருங்க. அந்த நேரத்தை அந்த நோட்டில் குறிப்பிட்டுக்கும். ஆசீவக பிரம்மச்சரியம் இந்த நாள் 1க்கான பயிற்சியை அனைவரும் செஞ்சுட்டு கமெண்ட்டில் சொல்லலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்களால் கொண்டாடப்பட்ட 10 நாட்கள் ஆசீவக விழா, அது பிற்காலத்தில் அழிக்கப்பட்டது. இன்றிலிருந்து இந்த 10 நாட்களை நம்ம கொண்டாட இருக்கிறோம். இந்த 10 நாள் ஆசீவக விழானா என்னன்றதை நம்ம இந்த விழயம் கமெண்ட்டில் கொடுக்குறோம். அந்த கமெண்ட்டில் உள்ள விழயத்தை பாருங்கள். இப்போ இன்று முதல் நாள், இந்த 10 நாளில் இன்று முருகனுக்கான நாள். அதனால் அனைவரும் இன்று முருகனை வழிபடுவோம். காலபைரவர் அப்படின்னா அவர் கேலண்டரை உருவாக்குன ஒரு சிவன். அதனால காலபைரவருக்கு நாய் இருக்கும், வேட்டைக்காரனுக்கு தான் காலத்தினுடைய அருமை தெரியும் அப்படின்னு. அதே நடராஜர் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய இயங்கு விதியை சொன்னார். எப்பயுமே அந்த அணுக்கள் எப்படி எலக்ட்ரான் சுத்திக்கிட்டே இருக்குதோ, அப்படி இந்த கோள்கள் சுத்திக்கிட்டே இருக்கோ, அந்த மாதிரி இதெல்லாம் சொன்னவர் சிவன் தான் சொல்றாரு. அதனால நடராஜருடைய வடிவத்தை கொடுத்தாரு. இந்த வடிவத்தை கொடுத்ததும் முருகன். அது முருகனுக்கு முன்னாடி அந்த வடிவங்கள்லாம் கிடையாது. அவர் வரும்போது அந்த வரலாறு தக்க வைக்கிறீங்கன்னா பெருஞ்சமுதாயம் அழிஞ்சு போயிடுச்சு. விஷயம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான். அப்ப இவங்களை வச்சுக்கிட்டு அந்த வரலாறு எப்படி காப்பாத்துறோம்னா, அப்புறம் சிவனுடைய எல்லா பரிமாணங்களுக்கும் 8 வடிவங்களை கொடுக்குறாரு.
குமரா